ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நேத்திக்கு டிவிகேவுடைய மேனிஃபெஸ்டோவை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கருத்து தான். அதாவது பெண்களுக்கு 2500 கொடுக்குறது அப்படிங்கிறது மற்ற கட்சிங்களை காட்டிலும் 1000 ரூபாய் அதிகம். 1000 1500 அதிகமான தொகை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கல்வி உதவித்தொகை திட்டம் இதெல்லாமே வந்து யாருமே அறிவிக்காத ஒரு திட்டங்கள். இலவச சிலிண்டர் அதாவது வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர், 8 கிராம் வந்து தங்கம் அண்ணன் சீராக வந்து கொடுக்கப்படும் பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கவர்ச்சிகரமாக இருக்குது. சரி, ஓகே. இவ்வளோ திட்டங்கள் வந்து அவர் சொல்லியிருக்கார். பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும், அதே போல் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களுடைய அந்த பெயர்களை எல்லாம் வந்து குறிப்பிட்டு அவர் வந்து வச்சுருக்காரு. கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜருடைய பெயர் வச்சுருக்காரு. இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நடுநிலையான பார்வையில் நம்ம இந்த திட்டங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழக அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவு அப்படிங்கிறது எப்போவுமே வெற்றி தரக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து அப்போது சிஎம்மாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி பண்ணியிருப்பார்னா, பெண்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தியிருப்பார். அதே போல் நம்மளுடைய முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு உணர்ச்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்திருக்க டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னை வந்து ஒரு தாய்மாமன், ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி, மகன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறார். ஸோ அப்படி முன்னிறுத்தும் போது கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியான அந்த உணர்வுபூர்வமான தாக்கம் நிச்சயமாக வந்து இருக்கும். அதே போல் இவர் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அண்ணன் சீர் தாய்மாமன் பெட்டகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம தமிழக பண்பாட்டில் தாய்மாமன் அப்படிங்கிறது வெறும் உறவு மட்டும் இல்லை. ஒரு குடும்பம் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தாய்மாமன் வந்து சீர் செஞ்சும் அரவணைச்சும் அந்த குடும்பத்தை வந்து பாதுகாப்பார். ஸோ அது வந்து தாய்மாமனுடைய பொறுப்பு. அந்த இடத்த வந்து இவர் வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுன்றது, குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புற பெண்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு நெருக்கமான பிம்பத்தை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ இது வெறும் அந்த அரசியல் தலைவர், தொண்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற உணர்வை தரும். அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். மார்க்கெட்டிங் யுக்தி. அது என்னென்னா, அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னு பாருங்களேன். அவர் தேர்ந்தெடுக்க அந்த பேர் எல்லாமே வந்து இந்த அன்னபூரணி சூப்பர் 6 நல்லா கேட்சியாக இருக்குது பாருங்கள், கவர்ச்சிகரமாக. காமராஜர் கல்வி உறுதி திட்டம், அண்ணன் சீர், தாய்மாமன் பரிசு பெட்டகம், ராணி வேலு நாச்சியார் படை, அந்த நீதிமன்றங்கள் வந்து அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம். ஸோ இந்த மாதிரி இந்த பெயர்கள் எல்லாமே ரொம்ப வந்து கேட்சியாக மனசில் நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அப்போ அரசியல் ரீதியான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தமிழகத்தில் வந்து ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த தாலிக்கு தங்கம், அடுத்தது வந்து இந்த கேஸ் சிலிண்டர், வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், குழந்தைங்களுக்கு வந்து அந்த தங்க மோதிரம், இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக பெண்களை வந்து அப்படியே கவர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த அடிப்படை தேவைகளையும் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நுணுக்கமான திட்டங்களை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு எப்படி இருந்தாலும்
ஒரு விஷயத்த நம்ம நிச்சயமாக யோசிக்கணும். என்னதான் இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களை கவர்ந்திருந்தாலும், மக்களுடைய மனசில் ஒரு சின்ன தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன தயக்கம்ன்றத விட பெருசா தயக்கம் கூட நம்ம சொல்லலாம். இதெல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸி, பேசுகிறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா நிஜமாவே இத செய்ய முடியுமா? கண்டிப்பா இத வந்து செஞ்சுருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயும் இருக்கும். அதுக்கான பதிலையும் அவரே குடுத்துருக்காரு. தமிழகத்தில வந்து ஊழல ஒழிச்சாலே, அந்த ஊழல் ஒழிக்கிறது மூலமாவே நான் இது எல்லாத்தையும் வந்து செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஏற்கனவே கடன்ல இருக்க நம்மளுடைய தமிழக அரசுக்கு இது மேலும் ஆ 10,000 கோடி கணக்கான கடன வந்து இது உருவாக்கும் தான் சொல்லணும். ஒரு நிதிச்சுமை ஏற்படுத்துறது மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஊழல ஒழிக்கிறது மூலமா அதில வர பணத்த வச்சே நான் இது எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திட்டங்களுக்கான நிதி ஆதாரம், அந்த ஃபண்டிங், செயல்படுத்தக்கூடிய அந்த விதம், அந்த எக்ஸிக்யூஷன் பத்தி இன்னும் விரிவா அவர் வந்து விளக்கங்கள் குடுத்தாரு அப்படின்னா, ஆ இந்த தாய்மாமனுடைய பாசம், அண்ணனுடைய பாசம் இது எல்லாமே வந்து வாக்குச்சீட்டுல கண்டிப்பா வெற்றியா மாறும். இதில எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸோ அரசியல்ல இந்த மாரியான பெயர்கள் வச்சு திட்டங்கள் வரப்ப, நம்ம மனசுல வந்து நல்லா பதிஞ்சு, ஆ சரி ஓகே. ஒரு டைம் வந்து நம்ம ஓட்டு போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்தும். அதில எந்த மாற்றமும் இல்ல. சரி ஓகே. இன்னும் இது வந்து ஒரு கொஞ்சம் திட்டங்கள் தான். இன்னும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் பெண்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன ரொம்பவே வந்து கவர்ந்திருந்துச்சு. எனக்கு ரொம்ப இந்த பிடிச்சிருந்த திட்டங்கள்லாம், ஆ பேருந்துகள்ல அந்த பேனிக் பட்டன், தெருக்கள்ல அதிக சிசிடிவி, பெண் காவலர்களுக்கு வந்து அந்த பாடி கேமராஸ் இதெல்லாம் வந்து குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்த உருவாக்குற நோக்கம் கொண்டதா இருக்கு. பெண்களுக்கு வந்து பொது இடங்கள்ல நடமாடக்கூடிய துணிச்சல தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் கரெக்ட்டா செயல்படுத்துனா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதே மாரி வந்து ராணி வேலு நாச்சியார் படை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள தடுக்கிறதுக்கு 500 சிறப்பு படைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட்டு அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றங்கள், அது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள வந்து சீக்கிரமாவே விசாரிச்சு அதுக்கான தீர்ப்ப வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. சரி ஓகே. பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டங்கள் எல்லாமே வந்து வந்திருக்கு. இது என்னுடைய கருத்துக்கள் தான். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.